ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி தாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறேங்க. செலவே இல்லாமல் நான் எப்படி கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ஸ்மால் கிச்சன் தாங்க. மாடுலர் கிச்சன் வந்து கிடையாதுங்க, நான் மாடுலர் கிச்சன் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்போட ஓவர் வியூ வந்து பார்த்துடலாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய கவுண்டர் டாப் இருக்குங்க. இதில் நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னோடய கிச்சனில் என்ட்ரான உடனே அந்த லாஸ்ட்டில் வந்து ஜிங்க் இருக்குங்க. அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடுத்ததான் நான் காய் கட் பண்ணுற பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. இது வந்து என்னோடய முயற்சியிலேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்துச்சுங்க. அதில் வந்து 2 செல்ஃப்ஸ், நிறையா செல்ஃப்ஸ் இருக்கும். அதில் நான் வந்து கிளாஸ் செல்ஃப் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கம்பிலேயே ஆன செல்ஃப் ஒன்று இருந்துச்சு. அதை ரெண்டையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கிளாஸை வந்து நான் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். அந்த கம்பியிலான செல்ஃப் வந்து நான் அதுக்கு ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிட்டேங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கு. கீழே வச்சுட்டு கிளாஸை வந்து நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அதை வந்து ஒரு ஸ்டாண்டாக வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம அதை ஸ்டாண்டாக வச்சு யூஸ் பண்ணும்போது அது வேணுங்கிற இடத்துல வந்து இழுத்துக்கலாங்க. கிளாஸாக இருந்தால் அடியில் தண்ணி போயிடும், அதை வந்து இழுக்க முடியாது. இது வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறதுனால அது வேணுங்கிற இடத்துல வந்து டக்குன்னு இழுத்துட்டு காய் கட் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் எடுத்துடலாங்க. ஈஸியாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இருந்த இடத்துலையே வந்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டவ்ங்க. இது வந்து என்னோடது வந்து 3 பர்னர் ஸ்டவ்வு, ப்ரீத்தி தாங்க. ப்ரீத்தியில் ப்ளூ ஃப்ளேமுங்க. இது வந்து நான் வாங்கி 1 இயர் தான் ஆச்சு. இது வந்து 4000க்கு வந்து அப்போ நான் வாங்கினேன். இது வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சூப்பராக தான் எரிஞ்சிட்ருக்கேன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல. இதோட ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற முறை வந்து வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டவ்வில் வந்து 2 பர்னர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, ஒரு பர்னர் வந்து சின்னதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இடங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து இப்போ தான் சில திங்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து எப்படி வச்சுருந்தேன், எப்படி வந்து செலவே இல்லாமல் எங்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து முக்கியமாக எடுத்தேங்க. இனி அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செலவே இல்லாமல் நான் வந்து எந்த திங்ஸுமே வாங்காதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வீட்டில் எல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கி அதில் வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருப்போங்க. கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் எடுத்துட்டேங்க. அந்த பேஸ்கெட்டில் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆயில் கேன் வந்து ஆயில் வந்து நான் 4 யூஸ் பண்ணுவேங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 4 யூஸ் பண்ணுங்கள். விளக்கெண்ணெய் வந்து சின்ன பாட்டில் இருக்குது, கடலை எண்ணெய் வந்து பெரிய பாட்டில் இருக்கும், நல்லெண்ணெய் வந்து பெரிய பாட்டில், தேங்காய் எண்ணெய் வந்து அளவான பாட்டில் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் உப்பு ஜாடிங்க. அதுக்கப்புறம் வந்து பொடி உப்பு வந்து ஜாடி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் இந்த பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எங்கள் வீட்லேயே கிடச்சிச்சு. ஏதோ ஒரு திங்ஸ்க்காக பழைய குடோனுக்குள்ளே இருந்துச்சு, அதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேங்க. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு மோஸ்ட்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எப்படி ஐடியா பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எதுவுமே வந்து வெளியிலேருந்து வாங்காதீங்க, வாங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதுவே போர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வேணால் புதுசாக ஏதாவது வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதுவே வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து நான் வந்து மஞ்சளும் அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டிருக்கேங்க. நான் மஞ்சள் வச்சுருக்க பாக்ஸ் வந்து அந்த கிஷான் ஜாமுக்கு வந்து வந்த பாக்ஸுங்க. கடுகு வந்து ஏதோ ஒரு பாக்ஸு. பக்கத்தில் வந்து நான் வந்து ஸ்டவ் பர்னர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி வந்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்டியெல்லாம் வந்து குழம்புக்குள்ளே வச்சுட்டு அந்த குழம்பு குண்டா வந்து மூடி வைக்கும்போது அந்த கரண்டியை வந்து எடுக்கும்போது அந்த ஸ்டாண்டில் வந்து கூட வச்சுக்குவேங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து டீ தூளும் அதுக்கப்புறம் வந்து காய்ப்பொடி இது வந்து ஒரே இதில் வந்து அடுக்கியிருக்கேன். ஸ்பேஸை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரைங்கிறதுனால ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸில் வந்து சமைச்ச உடனே அந்த எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க.
இதுவும் வந்து கேக்குக்காக கொடுத்த அந்த ஒயிட் கலர் சில்வர் பேப்பரில் அடியில் கொடுப்பாங்க, அந்த இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சே வந்து மோஸ்ட்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து ஜன்னலுங்க, அதில் வந்து நான் மோஸ்ட்லி எதுவுமே வைக்க மாட்டேன். எல்லாமே வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இப்போதைக்கு மட்டும் ஒரு பாத்திரம் மட்டும் வச்சுருக்கேன், அது எடுத்துகிட்டு போகணும் வெளியில் அப்படிங்கிறதுனால. மோஸ்ட்லி அந்த அந்த ஜன்னலில் வந்து எதுவுமே வைக்கிறதுக்காக நான் யோசிக்க மாட்டேன். சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிற இடத்துல இன்னொரு அது வந்து நான் வந்து தென்னை மரத்து ஓலைனால இது வந்து நானே வந்து பண்ணினேங்க. வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது சும்மா ஜாலிக்காக பண்ணது. அது வந்து இந்த மாதிரி சூடாக இருக்க பாத்திரங்கள்லாம் அதில் வைக்கிறதுக்காக யூஸ் ஆகிக்கிச்சு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க திங்ஸையே வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெளியிலேருந்து மோஸ்ட்லி நிறையா திங்ஸ் உள்ளே கொண்டுட்டு வராதிங்க. கொண்டுட்டு வந்தாலே அது வந்து திரும்பவும் வெளியேற்றவே முடியாது நம்மளால். அப்புறம் அது உள்ளே சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம அழகாக வந்து மேக் பண்ணிடலாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெளியிலேருந்து எந்த திங்ஸுமே கொண்டுட்டு வராமல் வீட்டில் இருக்க திங்ஸையே வந்து முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். முடியாத அளவுக்கு வெளியில் வாங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வந்து நல்ல வீடியோக்களோட பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.